Hey all! Vanakkam and welcome back to Bagi's Kitchen Mormilagai. இன்னைக்கு ரெட் கலர் அவல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போறோம். இது ஒரு ஹெல்தியான ரெசிபி. இது எப்படி பண்ணலாம், இதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபியை நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், டின்னராக சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக சாப்பிட்லாம். இது ரொம்ப ஹெல்தி. இது எப்படி பண்ணலாம், இதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட இப்போ நம்ம பண்ண போகிறது ரெட் கலர் அவல் யூஸ் பண்ணி கொழக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டுருக்கேன். அதை வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்காக நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு நடுவில் இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இங்கே ரெட் அவல், என்னோடது வந்து மெல்லிசான அவல், அதனால் ஜஸ்ட்டு தண்ணியில் வாஷ் பண்ணாலே போதும், இவ்வளோ சாஃப்டாகிடும். உங்களோடது கெட்டி அவலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 to 15 minutes தண்ணியில் ஊற வச்சு நல்ல தண்ணியை புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும் அவல். இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம். அது ஹீட் ஆகட்டும். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இப்போது நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது இதில் தாளிச்சு கொட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 1.5 டீஸ்பூன் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கடுகு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கறச்சு இந்த கொழக்கட்டை வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இதுலேயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் நல்லா செவக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த பருப்பெல்லாம் செவந்தாச்சு, கடுகு பொரிஞ்சாச்சு. காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு 4 பச்சை மிளகாய் அளவுக்கு எடுத்திருக்கேன், கட் பண்ணது. அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் வேண்டான்னா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இது கொஞ்சம் இந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் அது எதுவுமே பச்சையாக அதில் சேர்க்கக்கூடாது, இதுலேயே சேர்த்து வதக்கிடணும். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த மொத்த டிஷ்ஷுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இந்த மொத்த டிஷ்ஷுக்கும் சேர்த்து உப்பு வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி காரப்பொடி சேர்க்கணுன்னு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் பச்சை மிளகா மட்டுமே தான் போடுறேன். இப்போ இது கூடவே இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, நீங்கள் கொஞ்சம் தேங்காய், நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம், டெசிகேட்டட் கோகோனட்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன், அதுதான் இப்போ சேர்க்க போகிறேன். இந்த ஒரு 1/2 கப் அளவுக்கு, ஒரு 1.5 கப் அவல் எடுத்திருக்கேன், அதனால் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 கப் தேங்காய் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. இதுவும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். இப்போது இது எல்லாமே செவந்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி இது கொஞ்சம் ஆறட்டும், ஆற விட்டுக்கலாம். ஒரு ரொம்ப வார்மாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கை வச்சு கொழக்கட்டையாட்ட பிடிக்க போகிறோம் அவளோட சேர்த்து, அதனால் வார்மாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம நல்லா வடிகட்டி வச்சு ட்ரையாக இருக்கிற அவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல, தேங்காய், வெங்காயம், தாளிச்சு கொட்டின மிக்ஸ், அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொழக்கட்டையை பிடிச்சிட்டு போகிறோம். இன்னும் கொஞ்சம் ஆறட்டும். இது ஆறின்னு இருக்கிற கேப்பில் நம்ம இந்த ஸ்டீமர் பிளேட் ரெண்டுத்துலேயும் ஸ்டீம் பண்ண போகிற பிளேட் ரெண்டுத்துலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்க போகிறோம்.
அதே மாதிரி நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் விட்டுட்டு நல்லா அதை அந்த தட்டு ஃபுல்லாக வர மாதிரி தடவை எடுத்துக்கோங்க. தடவிட்டேன். இப்போது இது கொஞ்சம் வார்ம் ஆயாச்சு. இது நல்லா இப்படி கை ஃபுல்லாக எடுத்து நம்ம கொழக்கட்டை பிடிக்கிற மாதிரி நல்லா இதை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். நமக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணியும் வச்சுட்டோம், கிடுகிடுன்னு பண்ணிடலாம். இது ஒரு 15 மினிட்ஸில் இது நம்ம பண்ணிடலாம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை டின்னராகவோ எதுவாக வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைஸில் நான் பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இன்னும் ஒன்று மட்டும் பிடிச்சி காட்டுறேன். நல்லா கை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அழுத்தி தண்ணி அவலில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இது வந்து வரவே வராது. அதனால தான் அவலை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா பொருளையும் நல்ல எண்ணெயில் வதக்கிட்டு சேர்க்குறோம். இது வெங்காயமாக இருக்கட்டும், இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் துருவின கேரட்டையும் வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து கொழக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். ஓகே, நம்ம போய் எல்லா கொழக்கட்டையுமே பிடிச்சாச்சு. இங்கே தண்ணியும் நமக்கு நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இதை வந்து ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம். ஒரு 6 to 8 மினிட்ஸ் அளவுக்கு ஸ்டீம் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஸ்டீம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 6 மினிட்ஸ் அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம். 6 மினிட்ஸ்லேயே நமக்கு நல்லா வெந்துடும். ஸ்டீம் பண்ணிட்டு அது வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட கொழக்கட்டை வெந்திருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இப்போ போய் சுட சுட எடுத்தீங்க அப்படின்னா உடஞ்சிரும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அதை உங்கள் எல்லாருக்கும் ஹெல்த்தியான ஈஸியான இந்த அவல் கொழக்கட்டை பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெட் அவலில் பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். உங்களுக்கு ரெட் அவல் கிடைக்காட்டி நீங்கள் ஒயிட் அவல்லையும் பண்ணலாம். 5 to 6 மினிட்ஸ் வச்சாலே போகிறோம். அதே மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, இல்லாட்டி உதுந்து போயிடும். இதுக்கு நான் இன்றைக்கி காம்பினேஷனாக தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த சட்னி வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை காஃபி டீயோட கூட இதை சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இதே மாதிரி அடுத்தது ஒரு ஹெல்த்தியான இல்லை ஈஸியான இல்லாட்டி ஒரு ட்ரெடிஷ்னலான இல்லாட்டி ஒரு இனோவேட்டிவான ரெசிபியோட உங்களை அடுத்தது சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை. இது பாகிஸ் கிச்சன் மோர்மிளகாய், ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன்.